எல்லாம் அவரிடத்துல தான் நமக்கு வரணும். இந்த உலகத்துல இன்னைக்கு பொல்யூஷன் கூடிக்கிட்டே போகுது. அன்னைக்கு பிரதர் யாரு நம்ம அகஸ்டின் சொன்னாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கொரோனா கிருமியையும் சேர்த்தாலும் 1 கிராம் கூட வராது. So powerfully the world is now polluted with so many things. Now currently the world is fighting against this particular virus, yet not successful. Anyhow, let it be so. எல்லாமே இந்த உலகத்துல பொல்யூஷனோட தான் இருக்கு. பொல்யூஷன் இல்லாம ஒண்ணுமே இல்லை. 100% பியூர்னு எங்கேயாவது பார்த்திருக்கோமா? இல்லை. There is no purity 100%. ஆக இது அறிஞ்ச ஒரு ஞானி யோபு சொல்றாரு. யோபு எடுத்துங்க, திருப்பிங்க 14ஆம் அதிகாரம் 14th chapter of Job, 4ஆம் வசனம். யோபு 14:4. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை என்று அவர் சொல்றார். சுத்தமானது, அசுத்தத்திலிருந்து சுத்தத்தை தயாரிக்க முடியுமா? இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒருவனும் இல்லைன்னா மனுஷங்க யாருமே இல்லை, யாருமே கிடையாது. Purity is not reachable by any effort by any person in this world. உண்மையாகவே ஒரு மெட்டீரியல் பியூராக அதனுடைய தன்மைகள் நல்லா வெளிப்படும். பியூரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். அதனாலதான் ஆண்டவர் கடைசி காலத்துல புதிய வானம் புதிய பூமியை படைக்க போறாங்க, தீமை இல்லாத. சோ ஆவிக்குரிய நிலையிலும் நமக்கு இருக்கிற இம்பியூரிட்டி, அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னைக்கு எத்தனையோ இம்பியூரிட்டி பிசிக்கலா இருந்து நம்ம பாடியை தாக்கினாலும் நமக்கு பாவம் என்கின்ற ஒரு இம்பியூரிட்டி இருக்கு. எல்லா மனுஷனுக்குள்ளும் அது இருக்கு. அதிலிருந்து அந்த அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்க ஒருவர் பிறந்தார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இப்படி பார்க்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி. அப்ப பாவமானது, இந்த பாவம் என்கின்ற சொல்லுகின்ற இந்த இம்பியூரிட்டி ஆனது பலமுள்ள இம்பியூரிட்டி, சாதாரணமான இம்பியூரிட்டி அல்ல. It removes the glory of God. தேவ மகிமை அற்றவர்களாக்கியது. இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது யாரெல்லாம் நம்ம பார்க்க முடியும்னா, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பாவம் செய்யாதவராக இந்த உலகத்திலே இருந்தார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகவே மாறினார்கள். ஆகவே nobody in this world can claim they can cleanse us. நம்மை சுத்திகரிக்க முடியும் என்று யாரும் கிளைம் பண்ண முடியாது. எல்லா லீடர்ஸும், எல்லா ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸும், they are all with impurity, with sin, except Jesus Christ. All have sinned சொல்லும் போது that includes Adam, Abraham, David and Joseph and Mary.
All men sin, but Jesus did not sin. This is important. இயேசு கிறிஸ்து பாவம் செய்யல, ஒரு பாவம் கூட செய்யல. ஆகவேதான் ரோமர் 3:24 நாம பார்க்கிறோம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, நல்லா அவருக்கு தெரியும் இந்த பாவத்துக்கு பரிகாரம் யாரும் கொடுக்க முடியாது, இதுக்கு விளக்கறையம் கொடுத்தும் அவங்க அதுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். யாரா இருந்தார்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, ரட்சகரை, நம்முடைய ரட்சகரை விசுவாசிக்கும் போது கிருபையினாலே இலவசமாக நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். யாரையும் பிரகாசிக்க வல்ல தேவ வல்லமை, தேவ கிருபை அவரிடத்திலே இருக்கிறது. 25ஆம் வசனத்துல, அதே அதிகாரத்துல, விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக 25-26 வசனம், கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றின விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதார வழியாக அவரை ஏற்படுத்தினார். சாதாரணமாக இலவசம் நம்ம சொல்றோம். அவர் வந்து உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு மாத்திரம் சொல்லல, பாவத்துக்கு பிரயாச்சித்தமாக பாவத்தின் தண்டனை தான் அனுபவித்து நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். கிரேட் காட். பட்ட பாடுகள் இந்த உலகத்துல சாதாரணமானதல்ல. அவருடைய தியாகம் பெரிது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல. அப்ப எல்லா பாவங்களுக்கும் காரணம் ஒன்று இருக்கிறது, அது ஒரு மனுஷன். அந்த ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசிப்பது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. சோ எல்லாரும் பாவம் செஞ்சாங்க, ஏன்னா ஒரு மனுஷன் பாவம் செய்ததுனால. So the pollution was so great, the pollution continued throughout all generation, and it is continuing, but one man or son of man lived without sin to save us. He went up to cross, சிலுவை பரியந்தம் போய், மனுஷனாக இருந்து சிலுவை பரியந்தம் போய் அங்கே பாவம் இல்லாதவராக இருந்து தன் ரத்தத்தை நமக்காக சிந்தினார். Jesus is son of man and son of God. அவர் மனுஷகுமாரன், தேவகுமாரன். அவர் வானத்திலிருந்து பொத்துன்னு விழல, ஒரு மனுஷருக்குள்ள தெரிந்து கொண்டு தாவீது வம்சத்துல, ஆபிரகாமின் வம்சத்துல, ஆதாமின் வம்சத்துல மரியாளுக்குள்ளாக பாக்கியம் பெற்ற அந்த ஸ்திரீக்குள்ளாக அவர் பரலோகத்தினுடைய தேவனுடைய வல்லமையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டார். இதிகம் பிளஷ், ஆதியிலே இருந்த வார்த்தை மாம்சமாக மாறி, ஒரு சின்ன கருவாக மாறி நம்மை போல ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்தார். அவருடைய சரீரம், அவருடைய ஆவி ஆத்மா, தேவன் சரீரத்தை, மனித சரீரத்தை எடுத்துக்கொண்டார். மனித சரீரத்தை எடுத்துக்கொண்டதினாலே son of man, அதே நேரத்திலே அவர் தேவகுமாரனாய் இருக்கிறபடியினாலே son of God. எப்படி அவர் பாவம் இல்லாமல் இருந்தார்? ஏன்னா ஆதாமிலிருந்து அந்த பாவமானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இவர் மாம்சமானாரே, அந்த மாம்சத்துல அவர் பாவம் செய்ய முடியுமா முடியாதா என்று நாம கேட்டோம்னா நிச்சயமாகவே பிசாசுக்கு விட்டு கொடுத்திருந்தாருன்னா பாவம் செய்திருக்க முடியும். அவர் மாம்ச சரீரத்திலே இருந்ததினாலே நம்மை போல எல்லா விதத்திலும்
சோதிக்கப்பட்டார். He was tempted, but yet he didn't. It is not said he could not sin. I didn't sin. அவர் பாவம் செய்யவில்லை, பாவம் அறியவில்லை. எப்படி அதை அவர் செய்தார் என்று நாம் பார்க்கும்போது எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நல்லா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் ஆவியாக இருந்தார், இறங்கி வந்து சிறு கருவிலே ஒரு மாம்சமான ஒரு மனிதனாக மாறினார். இந்த உலகத்துல மாம்சத்தில் இருந்தார், சிலுவைக்கு சென்றார், ரத்தத்தை சிந்தினார், நம்மை மீட்டார், மீட்டெடுக்கக்கூடிய நீதியின் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். 3ஆம் நாள் மகிமையிலே உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அது மாம்சத்தின் நாட்கள் அல்ல. அவர் மாம்சத்திலே உலகத்தில் இருந்த நாட்கள் தான், உயிர்த்தெழும் வரையும் சிலுவைக்கு போகும் வரையும் இருந்த நாட்கள் தான் மாம்சத்தில் இருந்த நாட்கள். அவருக்கும் பிரச்சனை இருந்தது. பிசாசு அவரை சோதிச்சார். அவருக்கும் நம்மை போல பசி எடுத்தது, நம்மை போல உணர்வுகள் இருந்தது. மாம்சம் அவருக்கும் இருந்தது. அதே மாம்சம் தான், ஆதாமிலிருந்து வந்த அதே மாம்சம் தான். ஆகிலும் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணம் ஆன பின்பு நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி 10ஆம் வசனத்துல பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இந்த வார்த்தைகளை நம்ம சிந்திக்கும் போது நம்மை போல அவருக்கும் பாவத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்கின்ற பிரச்சனை இருந்தது. ஒரு பாவம் செஞ்சிருந்தா போதும், that pollution would have infected him. பாவத்திலிருந்து ரட்சிக்க வல்லவர் ஒருத்தர் இருக்கிறார். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் செய்து வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவராலே அந்த சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி பாவம் இல்லாதவராக அவர் ஜீவித்தார். நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். பூரணராக அவர் சிலுவைக்கு சென்றார். He was tested, tempted, he was questioned. எத்தனையோ விதமான காரியங்கள் இருந்தும் ஒருபோதும் அவர் பாவம் செய்யவில்லை. பாவமற்றவராக தானே சிலுவைக்கு சென்று நமக்காக சாபமானார், பாவத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் சொல்றார், யோவான் 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு சொல்றார், சீசருடைய காலை கழுவிட்டு அவர் சொல்றார், 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்ப ஆண்டவர் இந்த உலகத்துல அவர் வாழ்ந்த காலங்கள்ல நமக்கு அதிகமாக தெரிந்தது என்னன்னா 3 வருஷம் தான். அதுக்கு முன்னால அவர் பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அது ஒரு மாதிரி. He submitted even though he was God. அவர் தேவனாக இருந்தும் தேவபுத்திரனாக இருந்தும் ஒரு குடும்பத்துல தன்னை தாழ்த்தி அந்த பெற்றோருக்கு அவர் மகனாக இருந்தார். ஒரு மாதிரியை காட்டினார். பிள்ளைகளுக்கு அவர் மாதிரியை காட்டி போயிருக்கார். நமக்கு ஒரு மாதிரியை காட்டி போயிருக்கார். வாடியவர்களுக்கு ஒரு மாதிரியை காட்டி போயிருக்கார். ஊழியக்காரர்களுக்கு ஒரு மாதிரியை காட்டி போயிருக்கார். உலகத்துக்கு ஒரு மாதிரியை காட்டி கொண்டு போயிருக்கார். பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வதித்து போனார். நீங்கள்
தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நமக்கு மாதிரி. For even hereunto we were called, because Christ also suffered for us, leaving us an example that we should follow his steps. அவருடைய மாதிரியை பின்பற்றணும். ஆக அவரை குறித்து அறிய அறிய, அவருடைய வாழ்க்கையை அறிய அறிய, அவருடைய மாதிரியை அறிய அறிய, that should be our perfect example to follow. இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்து போன மாதிரி. A living example. He set an example to see, read, understand, to follow it also. அவரே நமக்கு ஒரு மாதிரி. வேற யாரையும் நம்ம எடுக்க முடியாது. அவரை போல மாறின பிறகு நம்ம சொல்லணும், என்ன இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் பின்பற்றுங்க. அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பற்றி. அடிச்சுவடுகள்னு சொல்லும் போது ஒரே நாள்ல நம்ம ஃபுல்லா மாறிட முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாக முன்னேறி அவரை போல நாம் இந்த உலகத்திலே நாம் போக வேண்டும், வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பு. இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியை வைத்து போனார்னா, 1 பேதுரு சொல்றார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல முதல் வார்த்தை, அவர் பாவம் செய்யவில்லை. அப்ப அவருடைய மாதிரி என்ன? பாவம் செய்யல. சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்லாதீங்க, பாவம் செய்யாம உலகத்துல வாழ முடியாதுன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ஆண்டவரை பின்பற்றி, அவருடைய மாதிரியை பின்பற்றி பாவம் செய்யாதிருக்கிற ஒரு வாழ்வுக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் பாவம் செய்யவில்லை. நல்லா பார்ப்போம். எப்படி பாவம் ஜெபிச்சாரு, கண்ணீர் விட்டாரு, எதிர்த்து நின்னாரு, பிசாசை எதிர்த்தாரு, வசனத்துல நின்னாரு, வார்த்தையை நல்லா அறிந்தாரு, சத்தியங்களை அறிந்தாரு. நம்மை போல ஒரு மனுஷன் அந்த உலகத்தில் வாழ்ந்தாரு. ஆகிலும் அவர் பாவம் செய்யவில்லை. Didn't do any single sin. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அப்ப அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவில்லைன்னா, அவர் அழைத்த நம்மையும் பார்த்து சொல்லுகிற காரியம் என்னன்னா, இந்த பேதுரு நமக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, உங்களுடைய என் வாயில, உங்க வாயில, நம்ம வாயில வஞ்சனை காணப்படக்கூடாது. இது கொஞ்சம் கஷ்டமா, 23ஆம் வசனம் கொஞ்சம் கஷ்டமான வசனம். ஆனோ முடியும் நம்மால. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். யாருக்கு ஒப்பு கொடுத்தார்? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். சப்மிட்டட் டு காட். நீங்க பார்த்துங்க, தேவ சித்தம் இல்லாமல் எனக்கு ஒண்ணுமே நடக்காது, எல்லாம் தேவ சித்தம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இது அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பழக்கமாக இருக்கிறது. எதுவும் அவரை பின்பற்றி அவர் அடிச்சுடலே போகும்போது நாமும் இதை பின்பற்ற முடியும். நம்மையும் அவரை போல மாற்ற அவர் சித்தமுள்ளவராக மாத்திரமல்ல, வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். 24ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், என்ன சொல்றாருன்னா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. நல்லா பாருங்க, இந்த வசனத்தை நிறைய நேரங்கள்ல நம்ம சரீரத்துக்கு அப்ளை பண்றோம். நாம் பாவங்களுக்கு செத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? Dead to sin. That means our body is immune to sin. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்து இருக்கும்படிக்கு அவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். எதுக்காக? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப நல்லா இந்த சத்தியத்தை நல்லா தெரியணும். இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள், அவர் பட்ட தழும்புகள், எடுத்த தழும்புகள் எல்லாம் நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியே. Don't apply that for simply நம்ம சுகத்துக்காக நம்ம அப்ளை பண்ண வேணும். குணம், எந்த குணம் நமக்கு வேணும்? இன்னைக்கு
நல்லா ஹெல்த்தா இருந்தாலும் பாவம் உள்ள இருந்துச்சுன்னா பரலோகம் போக முடியாது. பாவத்துக்கு நாம் சாகாமல் நீதிக்கு பிழைத்தில்லாவிட்டால் பரலோகம் நமக்கு சொந்தமில்லை. ஆகவே அவருடைய தழும்புகளின் வல்லமை, சிலுவையின் வல்லமை, சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தது அதில் வெற்றி. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி சிலுவையை நாம் பார்க்க இதனுடைய தியாகத்தை பார்க்க அவருடைய கிருபையை நாம் ஏற்றுக்கொள்ள பாவத்தின் மேல ஒரு இம்யூனிட்டியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சாத்தியம், இது உண்மை. நாமோ இப்பொழுதோ 25ஆம் வசனத்துல நல்லா எழுதுறாரு பேதுரு, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, உங்கள் ஆத்துமாக்களுக்கு மீட்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திரும்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப என்ன? நம்முடைய ஆத்துமாவை குறித்த ஒரு கரிசனை அவருக்கு இருக்கிறது. ஆத்துமா உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? லாபம் இல்லை. நம்முடைய ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம். ஆத்துமா வாழணும். ஆத்துமா இந்த உலகத்துல வாழணும்னா நம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆகவே ஆண்டவருடைய மரணத்தினாலே நமக்கு ஜீவன் உண்டு. ஆண்டவர் சிந்திய ரத்தத்தினாலே நமக்கு வெற்றி உண்டு. நம்ம உலக பிரகாரமாக நிறைய காரியங்களுக்காக ஆண்டவரிடத்துல போறோம். விசேஷமாக ஆண்டவரிடத்துல போக வேண்டியது என்னன்னா, முக்கியமாக நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு தேவ சமூகத்திலே போகணும். அந்த ஆத்துமா அப்படியே உயிரோடு அவர் வரும்போது கரைதிரை அற்றதாக இருந்து அந்த ஆத்துமாவிலே நாம் ஜெயம் எடுத்தவர்களாக நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் கரையற்றதாக, பிழையற்றதாக இருக்கத்தக்கதாக நம்மை மாற்றக்கூடிய வல்லமையும் கிருபையும் கொடுக்கின்ற தேவன், நீதியையும் கொடுக்கின்ற தேவன், அவர் பின்னால நாம் போக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை போல மாற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம உலகத்துல நம்ம பார்க்கிறாங்க, நம்ம சுற்றி நம்ம பார்க்கிறாங்க, அவங்களுக்காக அல்ல, விசேஷமாக கிறிஸ்துவ இயேசுவின் மேல விசுவாசம் உள்ளவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். ஒருத்தர் இருந்து நம்ம ஐக்கியமா இருக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்வு, ஒவ்வொருடைய காரியங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக, திருஷ்டாந்தமாக இருக்கணும். ஆமா, இவங்க இயேசுல நல்லா நடக்கிறாங்க, அவருடைய குணாதிசயங்களை நான் பார்க்கிறேன். ஒவ்வொருத்தரை என்கரேஜ் பண்ண இதுலதான் நாம் என்கரேஜ் பண்ணணும். பெற்றோர்களாகிய நாம் நம் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கணும். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமா இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகி என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். பாருங்க, அவருக்கு கொடுக்கப்பட்ட இரக்கம், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமையை அவர் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றது. நோக்கம் என்னன்னா, இந்த பரிசுத்த பவுல் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு, for a pattern to them that should hereafter believe on him to life everlasting. அப்ப என்னுடைய வாழ்வு நான் பாவியாக இருந்து ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் பிரதான பாவி, என்னை பரிசுத்தனாக மாற்றி அவரை போல நான் வாழுவதை மற்றவர்கள், என்னுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், தீமோத்தேயு is son, spiritual son to Paul, ஆவிக்குரிய பிள்ளை. என்ன பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். நமது விருப்பமோ, நாம தனியா இருந்தாலும் சரி, திருமணம் முடித்திருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிள்ளைகள் நமக்கு வேணும்.
அந்த ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவண்டை நெருங்கி வரணும். அவருடைய மாதிரியை நம்மளே பார்க்கணும். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீடிய பொறுமையை காட்டுகிறார், இரக்கத்தை கொடுக்கிறார். இரக்கம் பெற நாம் தேவ சமூகத்துக்கு போகணும். ஆண்டவரே, நான் உம்மை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், நான் ஒரு மாதிரியாக மாறணும், எனக்கு உதவி செய்யுங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இதே சத்தியத்தை நாம் நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. விசுவாசிகளுக்கு மாதிரியாய் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருன்னு சொல்லிட்டு 8ஆம் வசனத்தை அவர் சொல்ற, ஆரோக்கியமான வசனத்தை போதிக்கிறவருமாய் இருப்பாயாக. ஆமென். ஆரோக்கியமான வசனத்தை போதிக்கிறவனாய் இருப்போமா? அப்ப என்ன அர்த்தம்? ஆரோக்கியமான வசனம்னு சொல்லும் போது இந்த வார்த்தையை போதிக்கவும், இந்த வார்த்தையை நாம் தியானிக்கவும், இந்த வார்த்தையை சொல்லவும், இந்த வார்த்தையிலே ஒரு சுத்திகரிப்பு இருக்கிறது, இந்த வார்த்தையிலே ஒரு வல்லமை இருக்கிறது, இந்த வார்த்தையில ஒரு ஜீவன் இருக்கிறது. இன்னைக்கு எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவை தேவ வார்த்தை. மறந்தே போவாதீங்க. ஆத்மாவுக்கு நல்ல தீனி கொடுக்கணும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், நல்லா அதை மாம்ச கிரியைகளை அது மறிக்க வைக்கணும், அடக்க வைக்கணும், எழும்பி விடக்கூடாது. ஆத்மா வாழுவது போல எல்லா விதத்திலும் நம்மை வாழ வைக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். இப்ப ஆரோக்கியமான வசனம் நமக்கு தேவை. நாம் அதை தேடணும், அதை போதிக்கிற இடத்துல போகணும். நிறைய நேரங்கள்ல இன்றைக்கு ஜனக்கூட்டம் எங்க போகுதுன்னா வளமுள்ள வாழ்க்கையை போதிக்கிற மக்களிடத்திலே போகுது. வாழ்க வளமுடன் நிறைய காரியங்களை பார்க்கிறோம். இங்கே கிறிஸ்தவர்களும் நீங்க வாழ்க வளமுடன். நமக்கு தேவை எந்த வாழ்வு? ஆரோக்கியமான வசனத்தை போதித்து, ஆரோக்கிய வசனத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை போல வாழ நாம் தீர்மானிக்கணும். எந்த பாடுகள் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் என் ஆத்துமாவை நான் காத்துக்கொள்ளணும். பழைய காலத்துல இயேசுவை அறியாத தானியே அவருடைய வாழ்க்கையில ஒரு குற்றத்தையும் யாரும் கண்டுபிடிக்கவில்லை. எதுல கண்டுபிடிச்சாங்க? மேட்டர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபெய்த். இன்னைக்கு எத்தனையோ 1000 வருடங்கள் ஆன போதிலும் அவரை குறித்து நம்ம பேசுறோம். சிங்க குடியில போடுவாங்கன்னு தெரிஞ்சும், ஆணை பிறப்பிக்கப்பட்டது என்று தெரிஞ்சும் இவர் ஜெபிக்கிறத விடல. He was a praying man, bold man. No matter whatever comes. மனசுள்ள ஜெபிச்சிருக்கலாம், ஒன்னும் இல்ல, பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துக்குவார், அற்புதம் செய்தார், தேவன் விடல. சங்கீதத்துல தாவீதுடைய வாழ்க்கையிலே, தாவீது தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நிறைய கீதங்களை பாடினவர். ஒரு சங்கீதம் பாவத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய வாழ்விலே வந்த பாவம், அதனாலே வந்த விளைவு, அதற்காக எடுத்த ஜபங்கள், அதை எழுதி வைத்தே போயிருக்கிறார். அவருக்கு தெரியும், ஒரு பெரிய நல்ல மனுஷன், ஆண்டவருக்கு பிரியமான மனுஷன், அவனை கூட அந்த பாவம் ஈர்த்து விட்டது. ஏனென்றால் அவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம சரீரத்துக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்ததுனால வந்த விளைவை நாம் பார்க்கணும். 51ஆம் அதிகாரம் சங்கீதம் 51 எல்லாருக்கும் தெரியும். நான் முக்கியமாக சுருக்கமாக நான் அதை சொல்ல விரும்புறேன். தேவனே, உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரிங்க. 2ஆம் வசனத்தில், அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும்
கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீறுகளை நான் அறிந்திருக்கிறேன், பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறது. ஆமா, இந்த பாவத்தை முன்னால நிற்கும் போது ஒதுக்கிட்டு இன்னும் பாவம் செய்யறவங்க இருப்பாமானா ஒரு நாள் தேவ சமூகத்துல போய் நிக்கணும். இன்றைக்கு பாவம் நமக்கு முன்பாக வரும்போது அதை அறிக்கையிட்டு ஆண்டவர் சமூகத்திலே சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, இப்படி இறக்க எனக்கு வரட்டும் ஆண்டவரே என்று நாம் இன்றைக்கு தைரியமாக சொல்ல முடியும். என்றால் நமக்காக பரிதவிக்கிற ஒரு பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருக்கு தெரியும் பாவம் எவ்வளவு கொடுமையானது என்று அவருக்கு தெரியும், எவ்வளவு சப்ளானது என்று அவருக்கு தெரியும். அதை ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு பலம் வேணும்னு அவருக்கு தெரியும். அவர் கிருபை கொடுக்க தேவனாயிருக்கார், மன்னிக்கிற தேவனாயிருக்கார். பாவம்னு சொல்லும் போது தேவரே ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன், உமது கண்களுக்கும் பொல்லாங்கானதை நடப்பித்தேன். 5ஆம் வசனம் முக்கியமான வசனம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். இந்த பாவ காரியத்தை, ஆதாமிலிருந்து வந்த பாவ காரியத்தை நீப்பதற்கு ஒரே ஒருத்தர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு அவங்க கிருபையை கொடுத்த போதிலும் அவங்க ஆவி ஆத்மா, அவருடைய ஆத்மாவானது அடைக்கப்பட்டிருந்தது. அவருடைய மரணத்துக்கு பின்பாகத்தான் அவருடைய ஆத்மா தேவனோடு சென்றது என்று பின்னால நாம் பார்க்க முடியும். இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர். 6ஆம் வசனம். அந்த காலத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தி உள்ள எனக்கு என்ன செய்யணும், உண்மையா இருக்க விரும்புகிறேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமா. இன்னைக்கு நாம ஈசோ முடிச்சு கேட்க வேண்டியதில்லை. ஆண்டவரே உங்க ரத்தத்தினாலே என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவை. என்னை கழுவியலும் நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவை. 8ஆம் வசனம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்ப என்ன அர்த்தம்? பாவம் எங்க இருக்கோ அங்கே சந்தோஷம் இல்லை, அங்க மகிழ்ச்சி இல்லை. எங்கே அக்கிரமங்களும் பாவங்களும் நீங்குகிறதோ அப்பொழுது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரும். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். என்ன ஆச்சு? பாவம் சுத்த இருதயத்தை எடுத்துட்டு இந்த சுத்த இருதயம் இல்லாம நம்ம தேவனை தரிசிக்க முடியாது. அந்த ஆவியும் நிலைவரம் இல்லாமல் இருக்கிறது. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பி, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாமல் வரும். நல்லா தெரியும் என்ன ஆச்சு, நமக்கு தெரியும். சவுனிடத்திலிருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அசுத்த ஆவியான நிரப்பியது. அவருடைய நிலைமை என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் எவ்வளவு சந்தோஷம் அந்த நாள்ல. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திருப்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்ப இவருடைய வழி என்ன? அப்ப என்ன இதெல்லாம் ரெஸ்டோர் பண்ணாருன்னா, இதை நல்லா பாருங்க. 51ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதை நல்லா பாருங்க. பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். The purpose, the main purpose of God giving us pure heart is to do ministry for God. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்காகவே, பாதகருக்கு வழியை உபதேசிப்பதற்காகவே, பாவிகளை மனம் திரும்ப செய்வதற்காகவே தேவன் நமக்கு நிலைவரமான ஆவியை கொடுக்கின்றார். தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். தேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ஒரு நாளும் இதை மறந்து போக வேணாம். நமக்கு ஒரு வேலை இருக்கு இந்த உலகத்துல. நாம் சாகும் வரைக்கும் இந்த வேலையை செய்ய முடியும். எனக்கு நல்லா தெரியும். ஒரு தரம் ஊழிய பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல ஊழியர் செய்யும்படி ஒரு காட்டுக்குள்ள இந்த கல்வராயன் மலைக்குள்ளாக நாங்க போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஃபாரின் லேடி பார்க்க எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. அவங்க அந்த ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு போறாங்க. அவங்க ஊழியர் செய்ய வந்திருக்கிறாங்க அந்த பகுதியில சாகும் வரையும் ஊழியர் செய்து அவர்களுக்கு எப்படிதான் கம்யூனிகேட் பண்ணாங்க நமக்கு தெரியாது.
அங்க ஊழியர் செய்து அங்கேயே அவங்க அடக்கம் பண்ண நிறைய பரிசுத்தவான்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த காரியத்துக்காக நம்மை அழைக்கிறார். பாதகருக்கு வழி உபதேசிக்கணும், மனம் திரும்பும்படி நாம் கிரியை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். 14ஆம் வசனத்துல, அப்பொழுது என் நாவு உமது நீதியை கம்பீரமாய் பாடும். நம்ம பாடல்கள் எல்லாம் கம்பீரமா இருக்கணும். எப்ப அந்த பாடல்? சுத்த இருதயம், சுத்த ஆவி, நிலைவரமான ஆவி, ரட்சிப்பின் சந்தோஷம், இது இருக்கும் போதுதான் கம்பீரமாக தேவனுடைய நீதியை நாம் பாட முடியும், அவருடைய புகழை அறிவிக்க முடியும். இல்லைன்னா நம்ம புகழத்தான் அறிவிப்போம், சாட்சியம் வந்தாலும் நம்முடைய புகழத்தான் அறிவிப்போம், ஆண்டுடைய புகழங்க போயிடும். பதினேழாம் வசனம் முக்கியமான வசனம். தேவனுக்கேற்ற வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. இருதயத்தில் ஒரு நொறுக்கத்தை, ஒரு நெருக்கத்தை கொண்டு வந்து தேவ சமூகத்திலே அந்த இருதயத்தை நாம் ஒப்புக் கொடுக்கும் போது, நல்லா உணர்ந்து ஒப்புக் கொடுக்கும் போது, நிச்சயமாகவே அதை ஏற்றுக்கொண்டு அதை பரிசுத்தப்படுத்தி நமக்கு ஒரு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் தேவனுடைய விடுதலையின் ஆவியையும் நமக்கு அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எஸ், God is ready to give a clean heart, right spirit within us, and the joy, fill us with the joy of His salvation. He is ready to uphold us with His spirit. எதுக்காக? To teach the transgressor the way, and the sinner shall be converted unto thee. பாவிகளுக்கு வழியை சொல்லவும், பாவிகளை மனம் திரும்ப வைக்கவும் இவைகள் நமக்கு தேவை. அதுக்காகத்தான் உலகத்தில் வச்சிருக்கார்கள், எதுக்கும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோ சகோதர சகோதரி. நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொன்னார், போனார். நல்ல ஒரு டீச்சர், ஆவிக்குரிய காரியங்களை தெரிஞ்சவர். அவருக்கு சொன்னார், யோவான் 3:6 அவர் சொல்றாரு, ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும். இப்ப ஆவியினாலே நாம் பிறக்கணும். இது ஒரு இன்சிடென்ட். இது ஒரு இன்சிடென்ட், நல்லா தெரியும். ஆவி மாம்சத்துல எல்லாரும் பிறந்திருக்கிறோம். ஆவியிலே பிறப்பது ஒரு இன்சிடென்ட். we should know what is it. மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேணாம். நிக்கோதேமு போதகர், நல்ல போதகர், அவருக்கு இதை புரியல. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஞானஸ்நானம் கொடுத்தாரா கொடுக்கலையா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுத்தாரா கொடுக்கலையா? அவர் வாங்கினார், எல்லாரும் தெரியும். கொடுத்தாரா? இல்லைன்றார். அவர் கொடுத்தார். பாருங்க, வாசிங்க. யோவான் 3:3 அதிகாரம் திரும்பிங்க. 22ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசுவும் அவருடைய சீசரும் யூதேயா தேசத்துக்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களுடைய சஞ்சரித்து ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தார். So he was giving baptism. ஞான ஸ்நானம் யாருக்கு கொடுத்தாருன்னா, மறுபடி பிறந்தவர்களுக்கு. யோவான் ஸ்நானகன் யாருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னா, மனம் திரும்பியவர்களுக்கு. ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும் என்று மனம் திரும்பியவர்களுக்கு. இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞானஸ்நானம் யாருக்குன்னா, மனம் திரும்பி ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்றிருந்தாங்க சீசர்கள், அவருக்கு திரும்பவும் ஞானஸ்நானம் கொடுத்தார். மறுபடி பிறந்தவர்களுக்கு. born again. நீங்க என்ன செய்யுங்க? சகலரையும் சீசராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. நீங்க பெற்றது யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்நானமா என்று கேட்டு அவர்களுக்கு மறுபடியும் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்காருன்னு வேதத்துல வாசிக்கிறோம். எப்படி ஞானஸ்நானம் கொடுத்தாரு? 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதே அதிகாரம் யோவான் 3:23 வாசிக்கிறேன்.
தண்ணீர் நல்ல சாலியும் ஊருக்கு சயமான ஐயோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியா இருந்தபடியால் யோவானோ அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு, முக்கியமாக தண்ணீர் மிகுதியா இருந்தபடியா. ஷாலோ வாட்டர் அவங்க தெரிஞ்சுக்கொள்ள நல்லா முழுக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு தண்ணீர் மிகுதியா இருந்தபடியினாலே அங்கே ஞானஸ்நானம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகர் என்ன சொல்றாரு? இதோ ரவி சொல்றாங்க, அவர்கிட்ட பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கொஞ்சம் பேர் போய் 26 இதே அதிகாரத்துல யோவான் 3ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரவி உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கரையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார். அவர் சொல்ற ஒரு காரியத்தை, முக்கியமான ஒரு காரியம், பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள மாட்டான். சோ ஞானஸ்நானமானது பரலோகத்திலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஞானஸ்நானமாக இருக்கணும். அந்த ஞானஸ்நானத்தை தான் யோவானும் கொடுத்தாரு, இயேசு கிறிஸ்துவும் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வந்தவர், மணவாட்டி உடையவர், அனுப்பப்பட்டவர். அவர் கிறிஸ்து. 30ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். உன்னதத்தில் 31ஆம் வசனத்துல உன்னதத்திலிருந்து வருகிற எல்லாரும் மேலானவர், பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். இயேசு சொன்னார், இயேசுவை குறித்து யோவான் ஸ்நானகர் சொன்னார், நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவரோ பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். So this is ஞானஸ்நானம் எடுப்பது, மனம் திரும்புவது, ஞானஸ்நானம் எடுப்பது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்துவினாலே பெற்றுக்கொள்வது அனுபவங்கள். உண்மையாகவே ஆதாமுடைய வீழ்ச்சியை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதல் பெரிது. இதைத்தான் ரோமர் 5ஆம் அதிகாரத்துல திரும்பமாக நாம் வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன் நேரானதுனால. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நித்திய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவனாலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஆதாம் உலகத்தை ஆள ஆண்டவர் உருவாக்கினார். He lost everything, gave it to the right to Satan. But today ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவண்டை நாம் வரும்போது நம்மை பரிபூரணப்படுத்தி நீதியின் ஈவை கொடுத்து கிருபையை கொடுத்து ஜீவனை அடைந்து நாம் ஆளுவோம். உலகத்தை மாத்திரமல்ல, சர்வலோகத்தையும் ஆளத்தக்கதான ஒரு கிருபையின் மேன்மையை ஆண்டவர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எதுக்காக? தம்முடைய கிருபையின் மகாமேன்மையான ஐசுவரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக நம்மை தேவன் ரட்சித்தார். இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழும்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஏன்? 10ஆம் வசனம், எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்களாய் இருக்கோம்.
அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நற்கிரியைகளை செய்யும்படி. இந்த நற்கிரியைகள் சொல்லும் போது நான் இன்றைக்கு தீர்மானம் பண்ண, இந்த பாவம் என்கின்ற இந்த ஸ்டெயினை, இந்த கரையை மற்றவர்களிடத்திலிருந்து போக்கத்தக்கதான வார்த்தைகளை பேசி அவர்களை பரிசுத்தமாக்கி தேவன் அண்டையிலே நடத்துவதுதான் பெரிய நற்கிரியை. நதிங் எல்ஸ். பாதாளத்துக்கு போறவனுக்கு எவ்வளவுதான் தீனி கொடுத்து இன்னைக்கு ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. எல்லாருக்கும் பட்னியா இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க செஞ்சுட்டு போறாங்க, பரவாயில்ல. ஆனால் ஆண்டவர் யார நற்கிரியை செய்வதாக ஏற்றுக்கொள்வாங்கன்னா சீசர்களை போல போனாங்க, உலகம் எங்கும் போனாங்க, சுவிசேஷத்தை சொன்னாங்க, மரண பரியந்த உண்மையாக இருந்தாங்க. நல்லா தெரியும் ஸ்தேவான் அன்னைக்கு சுவிசேஷத்தை அவர் சொல்லாம இருந்திருந்தாருன்னா அவரை கொண்டு இருக்க மாட்டாங்க. சொன்னாங்க, அவரை கொண்டாங்க, 1000 சொன்னாங்க. அவர் பரலோகத்துல சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். சகோதர சகோதரிகளே, நற்கிரியைகள், அதாவது சுவிசேஷ கிரியைகள், பாவிகளுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுகிற கிரியைகள், பாவிகளை ரட்சிக்கிற கிரியைகள், நம்முடைய பிள்ளைகளுக்காக அழுது அவரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகின்ற கிரியைகள், நாம் நம்மை ரட்சிப்புக்குள்ளாக தேவ சமூகத்திலே விட்டுக் கொடுக்கிற கிரியைகள், பரிசுத்த கிரியைகள், ஆண்டவருடைய பாதபடிகளிலே அடிச்சோடுகளிலே நடக்கின்ற கிரியைகள் நமக்குள்ளே பெருக வேண்டும். உண்மையாகவே தேவனுக்கு நம்மை விட்டுக் கொடுக்கும் போது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நம்மை மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது, கிருபையை கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கிறது, மன்னிக்கிற தன்மை அவருக்கு இருக்கிறது, இறங்குகிற தன்மை அவருக்கு இருக்கிறது. நம்மை அவரை போல மாற்ற வல்ல ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவே. அவரை பின்பற்றுவோம், அவரை பின்பற்றுவோம். அவரே நமக்கு எல்லாம். நத்திங் எல்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். வேற ஒண்ணுமே கிடையாது. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால் நம்ம ஒண்ணுமே இல்லை. பட் நம்ம ஆத்மாவை நாம் ஆதாயப்படுத்தினாம். அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவர்கள் ஞானவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. So let us have this burden. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த நோக்கம் இந்த உலகத்துல எல்லா பிச்சைக்காரனும் பணக்காரன் ஆக்குறதுக்கு இல்லை, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதுக்காகவே சீசர்களை அவர் அழைத்தார், அவளை அனுப்பினார். அதற்காகவே அவர் ஜெபம் பண்ணார். நீங்க யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உலகத்துக்காக நான் ஜெபிக்கல, இவர்களுக்காக, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சகோதர சகோதரர்களே, தேவனுடைய பாரம் நம்மை அழுத்தட்டும். நாம் பரிசுத்தமாக நம்முடைய பாதப்படிகளை நடக்கணும். நீங்களும் நானும் நடக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் நடக்கணும், உறவினர்கள் நடக்கணும், நமக்கு அன்பானவர்கள் நடக்கணும். சத்தியத்தை போதிப்போம், சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கும். இதான் நல்லமே உள்ள சத்தியம். நம்மால முடியாது, தேவனாலே கூடும். நாம செய்ய வேண்டியது செய்யும் போது ஆண்டவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடும். சகோதரன் லட்சணகுமார் ஜெபத்தில் நடத்தார். லட்சணகுமார், கேன் யூ unmute and pray? Conclude. இந்த சக்திகளை